போயிட்டான் வரல. Beamer, that's a big deal. Chrome heart got me kissing on his best friend. Put in work, baby, you could be my best friend. ரொம்ப எக்ஸஸாக சாப்பிட்டு ஸ்டொமக் ஃபுல் இல்லைனா அதுக்கும் மேலே சாப்பிட்டு அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறது. லேட் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கேன், நானும் சாப்பிட்ருக்கேன். இல்லை மதியானம் ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டுட்டு அது ஜீரணிக்க முடியாத ஒரு டைஜஷன் ஸ்லோடவுன் ஆகுறது, இந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தெர் இஸ் a technique called 80% secret. ஜப்பானில் வந்து ஹரி ஹச்சிபு அப்படின்னு சொல்லுவாங்க, which means fill your belly 80% அப்படின்னு அர்த்தம். 80% ஆஃப் ஸ்டொமக் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அது எப்படி யாராலையும் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்ற ஃபீல் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்போது, ஒரு தாட் வரும்போது, அப்போது சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, சைட் டிஷ் சாப்பிட்றது, அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது எல்லாமே ஷார்ட் டைம் ப்ளஷர், பட் லாங் ரன்னுக்கு இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஜப்பானில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட்டு வந்து சின்ன சின்ன பவுலில் வந்து ஸ்டார்ட் சர்விங் 4 to 5 பவுல்ஸ் சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பவுலில் சாப்பிட்றதால தே வில் திங்க் தட் தே வில் ஈட் மோர். ஐ மீன் அவங்களுக்கு ஒரு கான்ஷியஸாக வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். மெயின் டிஷ் வந்து கொஞ்சம் பெரிய பவுலாக இருக்கும். எப்போ நம்மளுக்கு வந்து போதும், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போதோ அப்போ சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். டைஜஷனுக்கும் நல்லது, அட் த சேம் டைம் we will be much more productive.